வணக்கம் உறவுகளே. நம்மளோட இன்றைய தொழில் நிலவரம் தொழில் ரொம்ப மோசம்தான் இன்றைக்கி. இருந்தாலும் எல்லாமே கிடைச்சது எல்லாமே அழுகி போச்சு. இது வந்து உடத்தேடு மீனும் அழுகி போச்சு. அழுகி போன மீன்களோட செவில்கள் ரொம்ப விளறி போயிருக்கும், சிகப்பாக இருக்காது. இது அழுகி போச்சு. நாம் இன்றைக்கி கிடச்ச மீனை தூர தான் போடணும். இந்த பூ மீன், அதாவது மில்க் ஃபிஷ்ன்னு சொல்லியோடைய மீனும் அழுகி போச்சு. அது கூட பூவையும் பாருங்கள், விளறி போச்சு. இப்படி விளறி வச்சனாலே அந்த மீன் அழுகிடும். அது மட்டும் இல்லை, நாம் இந்த மீன்களை நாம் தலையை பிடிச்சி தூக்கும் போதே இப்படி குழஞ்சி வளைஞ்சி கிடக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நின்னா ஓகே, நல்ல ஸ்ட்ரெயிட்டாக நின்னா கெட்டு போகாத மீன். இப்படி வளைஞ்சிருச்சுன்னா கெட்டு போன மீன். நாம் செவில்களை பார்க்கும்போதும் விளறி இருந்தால் அது கெட்டு போன மீன். இது வந்து இப்போ தான் கெட்டு போயிட்டுருக்கு. இதுவும் நாம் எடுக்க மாதிரி இல்லை. எல்லாத்தையுமே துண்டுகளாக வெட்டி நாம் மற்ற மீன்களுக்கு இரையாக போடுறதுக்கு தான் நாம் இதை வச்சுருக்கோம். நமக்கு இன்றைக்கி தொழில் நிலவரம் ரொம்ப மோசம் உறவுகளை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் இது எல்லாத்தையும் மற்றுள்ள மீன்களுக்கே வெட்டி துண்டுகளாக இரையாக நாம் எடுத்து கடலில் போட்டுடலாம். ஓகே உறவுகளே, பாய்.